பிரதமரையே டார்கெட் பண்ணுறாரு யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அம்மையார் சசிகலாவே யார் நீங்கன்னு கேட்டவர். ஓபிஎஸ்ஸை வேணுன்றவரெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டவர். டிடிவி தினகரனுக்கு ஒரு காலத்தை பயங்கர முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இருந்தார். இப்போ தான் வந்து அண்ணாமலைக்கு வந்துட்டு இருந்தார் போன வாரம். கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு உன்னால் முடியாதப்பா, நீ வந்து எங்கள் கட்சியை பற்றி பேசுகிறேன்ட்டு. இப்போ அந்த பஞ்சாயத்து முடிஞ்சோன்னு இப்போ மேலே போயிருக்காரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி நம்ம இதுக்கு மேலே எதிர்க்க நம்ம 2026 நம்ம வந்து மக்கள்கிட்ட நெருங்கலாம். குறிப்பாக அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த கூட்டணியிலேருந்து நம்ம வெளியில் வந்து என்னென்னா சிறுபான்மையினர் நமக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் களத்துலேருந்து வரக்கூடிய தரவுகள் பார்த்தா அப்படி இல்லை. சிறுபான்மையினர்கள் இன்னமும் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக ஒரு உறவோடு இருக்குமோ அப்படின்ற அந்த ஐயகம் வந்து இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் இதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை வந்து அதிகமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு அந்த சரிந்த வாக்கு விகிதாச்சாரம் திரும்பி கிடைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கும்.